கடகராசி வந்து இப்போ நிறைய பணத்துக்கு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தால் இங்கே லேபரர்ஸ் அமையல அண்ட் வைசி வர்சா இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய கடனுக்குள்ளேயும் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக தொழில் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். அந்த டெக்னிக்ஸ் மூலியமாக இருக்கிறத வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ப்ரொசீட் பண்ணவே வேண்டாம். உங்களுடைய 11ஆம் வீட்டை சனி பகவான் வேறு பார்த்துட்ருக்கார். அப்போ அந்த இடத்துல க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து எதை எப்படி எடுக்கணும், உங்களுடைய டிஃபிகல்ட்டிஸை உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுங்க. அல்லது ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்க பிஸ்னஸ்க்கு அப்படின்னா, சார் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் என்னால் முடியலை, நீங்கள் 50% அட்வான்ஸாக கொடுங்க, அதை வச்சு நான் வந்து ப்ரொசீட் பண்ணி டைமுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் அவங்களோடையே பேசி ப்ரொசீட் பண்ணுறது கரெக்டே ஒழிய நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வெளியில் வாங்கி பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்னர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க்கிங் பார்ட்னருக்கு இவ்வளோன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணுறது தான் ரைட்டே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் வி ஓன்ட் ரெக்கமெண்ட்.